பெருநகர சென்னை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் காலை 10 மணிக்கு துவங்கப்பட்டது. துவங்கப்பட்ட நேரத்தில் இருந்து இங்கே அமைந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் துதிபாடிக் கொண்டே இருந்தார்கள். ஒவ்வொருவரும் அரை மணி நேரம் என்று துதிபாடிக் கொண்டிருந்தார்கள். காங்கிரசுக்கு என்று நேரமில்லா நேரத்தில் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளிக்கப்பட்டது. ஆனால் நான் தமிழக அரசியல் வரலாற்றில் புதிய மாற்றத்தை, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என சமூக நீதி கோட்பாட்டை பின்பற்றி எங்களுடைய தளபதி ஜோசப் விஜய் அவர்கள் சிறப்பாக இங்கே முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார். அவருக்கு எங்களுடைய இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக வாழ்த்துதனை தெரிவித்தோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாமன்ற உறுப்பினர்கள் எங்களை அடிக்க பாய வந்து ஆட்சியில் புதிய மாற்றம் என்பதை சொல்லக்கூடாது என்று சொன்னார்கள். நான் கேட்கின்றேன், புதிய மாற்றத்தை புதிய மாற்றம் தானே என்று சொல்ல வேண்டும், பழைய மாற்றம் என்றால் சொல்ல வேண்டும்? உங்களை எல்லாம் சட்டமன்றத்திலே பேசுங்கள் பேசுங்கள் என்று சொன்னீர்களே, 5 நிமிடத்தில் உங்களை எல்லாத்தையும் ஓட விட்டாரு சட்டமன்றத்தில். அதே போல எங்களுடைய அன்பான கவிதை, இந்த நாட்டை காக்கும் கை, உங்கள் வீட்டை காக்கும் கை, இந்த கை நாட்டின் நம்பிக்கை, எதிர்கால இந்தியாவின் வாழ்க்கை. இந்த கை அன்பு கை, அரவணைக்கும் கை, எவரையும் அழிக்கும் கை கிடையாது என்பதை அங்கே பதிவு செய்தோம். எங்களுடைய கை என்பது யாரையும் அழிக்கக்கூடிய கை கிடையாது, அரவணைக்கக்கூடிய கை. நாங்கள் அந்த கையில் உள்ளவர்கள் தான் என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்கிறோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் அவர்களிடம் பேசிய பொழுது அவர்கள் எங்களை பேசவே விடவில்லை, தடுத்தார்கள். நாங்களும் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி வாழ்க, எங்களுடைய தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் வாழ்க என்று சொல்லி நாங்கள் மன்றத்தை விட்டு வெளியேறிவிட்டோம். இதுதான் உண்மை. ஆனால் இன்றைக்கு மன்றத்தில் நடந்ததெல்லாம் கண்டிப்பாக கண்டிக்கத்தகுந்த செயல். ஏனென்று சொன்னால் மரபு ரீதியாக நாங்கள் வாழ்த்து தெரிவிக்கின்றோம். ஆனால் மைக்கை ஆஃப் பண்ணுகின்றார்கள். ஏன்? உங்களுக்கு ஏன் அந்த பொறுமை இல்லை? ஒரு தமிழக முதலமைச்சர் இன்றைக்கு மக்களால் அபரிதமாக போற்றப்பட்டு இன்றைக்கு தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார். எதற்காக நீங்கள் மைக்கை ஆஃப் பண்ணுகின்றீர்கள்? ஆகவே நாங்கள் இதனை கண்டித்து இன்றைய தினம் வெளிநடப்பு செய்துள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல அங்கே கூச்சலிட்டார்கள், துரோகி காங்கிரஸ் என்று சொன்னார்கள். நாங்கள் துரோகி காங்கிரஸ் கை கிடையாது. எங்களுடைய காங்கிரஸ் இயக்கம் என்பது அரவணைக்கும் கை, எவரையும் அழிக்கக்கூடிய கை கிடையாது என்பதை நாங்கள் விவரமாக கோஷம் எழுப்பி இங்கே வருகை தந்துள்ளோம். அதாவது உண்மையிலே மக்கள் பிரதிநிதிகள் தவிர மாற்று நிர்வாகிகள் யாரும் அரசு பள்ளிகளிலும் மாநகராட்சி பள்ளிகளிலும் அவர்கள் நுழையக்கூடாது என்பது வரவேற்கத்தக்கதுதான். அதே சமயத்தில் அவர்களே இந்த தவறுகளை செய்கின்றார்கள். முந்தைய ஆட்சி காலத்தில் இவர்களும் இந்த தவறை செய்தவர்கள்தான். இன்றைக்கு புதிதாக சட்டத்தை போடுகின்றார்கள். இவர்கள் ஆட்சி காலத்தில் இதே அரசு பள்ளிகளிலும் இதே மாநகராட்சி பள்ளிகளிலும் இவர்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் எல்லாம் அங்கே விழாக்கள் நிகழ்ச்சிகள் நடத்தியுள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல, நாங்க எங்களுடைய கோரிக்கையா எங்களுடைய கட்சி காங்கிரஸ் கட்சியோட மாமன்ற உறுப்பினர்களுக்கு அனைவருக்கும் ஒரே இருக்கை சீட்டு கேட்டிருக்கோம். அவங்க மட்டும் பார்லிமெண்ட்ல கனிமொழி எங்களுக்கு காங்கிரஸ் கூட இருக்க மாட்டோம், தனியா இருப்போம்னு சொன்னாங்க. இப்ப நாங்களும் அதே மாதிரி சொல்றோம், நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரோட இருக்க தயார் இல்ல, எங்களுக்கு தனியா சீட்டு கொடுங்கன்னு கேட்டிருக்கிறோம். அதே போல எதிர்கட்சி வரிசையில் இப்ப நாங்க 24-25 பேர்கிட்ட வந்துட்டோம். 20 பேர் இருந்தாலும் எதிர்கட்சி கொடுக்கணும். இப்ப எங்க கூட டிவிக்கு கூட்டணியில் இருக்கிறதுனால அதை பயன்படுத்தி எங்களுக்கு எதிர்கட்சி அந்தஸ்து தரணும்னு கேட்டுக்கிறோம்.
இல்ல, அதாவது புரோட்டோகால் என்பது அதாவது ஆட்சி அமைத்தவுடன் எங்களுடைய தமிழக முதலமைச்சர் தளபதி ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சி அமைத்தவுடன் இதே சென்னை பெருநகர மாவட்டத்தினுடைய மேயர் மாண்புமிகு மேயர் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டார்கள். நாங்கள் புரோட்டோகாலை கடைபிடிக்கிறோம் என்று சொல்லி. அன்றைய தினம் ஒரு பள்ளி, அதாவது பள்ளியுடைய துவக்க நாளிலே அவர் புரோட்டோகால் என்று சொல்லி பக்கத்தில் அருகாமையில் நின்ற டிவிக்கினுடைய அந்த பல்லவி என்கின்ற சட்டமன்ற உறுப்பினரிடம் அவர் வைத்திருந்த கேண்டில் கேட்டார். அவங்க கை நீட்டி கேட்கிறாங்க, அதை கொடுக்கல. அதை கொடுக்காம புரோட்டோகால் படி நான் அந்த அலுவலர்கிட்ட கொடுத்தேன்னு சொல்றாங்க. நான் கேட்கிறேன், புரோட்டோகால் படி இந்த கூட்ட அரங்கில் வந்து இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய போட்டோ இருக்குது. நான் கேட்கிறேன், இப்ப மு க ஸ்டாலின் போட்டோ இருக்கும்போது அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி போட்டோ இவங்க வச்சாங்களா? அப்ப இப்ப எப்படி தளபதி ஜோசப் விஜய் இருக்கின்ற இடத்துல முன்னாள் முதலமைச்சர் போட்டோ வைக்கலாம்? அது வைக்க கூடாது. அதே மாதிரி இந்த நாட்டை சட்டத்திட்டத்தை ஏற்றிய பாபா சாஹிப் அம்பேத்கர் அவருடைய புகைப்படம் அந்த இடத்துல இருந்துச்சு. அந்த தலைவர் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவருடைய போட்டோவை எடுத்து தூர வைத்து அந்த இடத்தில் இன்றைய தினம் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய போட்டோவை வைத்துள்ளார்கள். அதுவும் கண்டிக்கத்தக்கது. ராகுல் காந்தி வாழ்க! தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் வாழ்க! தமிழக முதல்வர் ஜோசப் விஜய்! எல்லாருக்கும் வணக்கம். நான் நம்ம 200 வார்டுல நான் அமமுகல 148வது வட்டத்துல ஜெயிச்ச கவுன்சிலர். என் பேர் வி கிரிதரன். நான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், புரட்சி தளபதி, மக்களின் முதல்வர், மாண்புமிகு முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையில நாங்க தமிழக வெற்றி கழகத்துல நாங்க இணைஞ்சிட்டோம். அவருக்கு ஆதரவா நாங்க இங்க மன்றத்துல இன்னைக்கு நம்ம காங்கிரஸ் தோழர்களோட, நம்ம மாமன்ற தோழர்களோட துணை நின்றோம். அவங்கள பேசவே விடாம அவங்களோட மக்கள், அதாவது அவங்களோட வட்டத்தில் இருக்கிற அடிப்படை வசதிகளை பத்தி எடுத்து உரைக்கிறதுக்கு கூட விடாம ஒரே சத்தம் போட்டு அவங்கள வெளிநடப்பு செய்ய வச்சுட்டாங்க. கட்டாயப்படுத்தி வெளிநடப்பு செய்ய வச்சுட்டாங்க. உரிமைகளை நிறைய மறுக்கிறாங்க. தமிழக முதல்வர் நம்ம மன்றம் ஆரம்பிக்கும் போதே புதிதாக அமைந்த நம்ம ஏழைகளின் ஆட்சி, ஊழலற்ற ஆட்சி, கரப்ஷன் கமிஷன் இல்லாத இந்த ஆட்சிக்கு நம்ம தமிழக மக்கள் முதல்வருக்கு பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பாங்கன்னு மேயர் வாழ்த்துக்களை தெரிவிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனா ஒரு வாழ்த்துக்குள்ள புதிதாக அமைந்த நம்ம ஆட்சிக்கு வாழ்த்து சொல்லல. அது ஒரு பெரிய ஏமாற்றம். நாங்க டைம் கேட்டோம். அது வாழ்த்து, அட்லீஸ்ட் ஒரு வாழ்த்து சொல்றதுக்கு. தமிழக முதல்வர் கடந்த 22ஆம் தேதி தனது 52வது அவைக்கான பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினாரு. அவர் வாழ்த்துறதுக்கு வயசு இல்ல, அவர் வணங்குறோம். இதை தொடர்ந்து எல்லா தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவு கூட்டணியில் இருக்கிற மாமன்ற உறுப்பினர்களும், தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற மாமன்ற உறுப்பினர்களும் டைம் கேட்டோம். தமிழக முதல்வருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்றதுக்கும் புதிதாக அமைந்த அரசுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கும் டைம் கேட்டோம். கொடுக்க மறுத்துட்டாங்க. அமமுக நாங்க இது நம்ம மாமன்ற உறுப்பினருக்கு அந்த மாதிரி கிடையாது. நாங்க ஒரே மாமன்ற, நான் ஒரே மாமன்ற உறுப்பினர் அமமுகல. நாங்க எங்க தொகுதி முழுக்க எல்லா நிர்வாகிகளும் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்துட்டோம். அதனால நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் புரட்சி தளபதி அவர்களின் தலைமை ஏற்று நாங்க பயணிக்கிறோம். அதே போல நீங்க கேட்டது போல 10வது அவங்க இன்னும் மெச்சூர்ட் ஆகணும்ன்றதுதான். ஏன்னா நம்ம தமிழக முதல்வர் தான் நகராட்சி நிர்வாகத்துடைய அமைச்சர். ஒரு அமைச்சர் ஒரு பெருநகர சென்னை மாநகராட்சி தமிழகம் முழுக்க இருக்க அனைத்து நகராட்சி நிர்வாகத்துக்கும் அமைச்சர் அவர் தான். அவருக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்து இல்ல புதிதாக அமைந்த அரசுக்கு ஒரு வாழ்த்து சொல்றது கூட விடலன்னா அப்புறம் பாத்துங்க அவங்களுடைய காழ்ப்புணர்ச்சி எப்படி இருக்குதுன்றது. 5 பேர் இப்போதைக்கு 5 பேர் இருக்கோம். நம்ம நான் அமமுக இருந்து ஒரு கவுன்சிலர் இருக்கேன். அண்ணன் சேட் அண்ணன், சேட் அண்ணன், ராஜசேகர் அண்ணன், இன்னும் 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேர் சுயேட்சை. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து 2 பேரு, அமமுக இருந்து ஒரு ஆளு, 2 சுயேட்சை ஆளு இருக்காங்க உள்ள.